கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்த தேவன். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்த தேவன். Our God is good God, awesome God, true living God. Every day our God is with us. He is watching over us every day, every time, every minute and every second. Amen. Amen. We cannot escape from our God. அவர் பார்வையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது, நவர முடியாது. அதனால எப்போதும் every day whatever you say, whatever you see, whatever you think must be godly. உலக காரியத்தில் போவாத. நீ என்ன பார்க்குறியோ, என்ன பேசுறியோ, என்ன சொல்றியோ, ஆண்டவர் பார்க்கிறார். God is watching. Always remember that God is watching. Amen. Amen. Hallelujah. ஜேம்ஸ் அதிகாரம் 3 வசனம் 1 to 18. James chapter 3 verse 1 to 18 is teaching us about our tongue. Control. நாவடக்கம் தேவைன்னு சொல்றாங்க ஆண்டவர். நாவடக்கம். நாவை நீ எப்படி அடக்கி வச்சுக்கணும். You must know how to control your tongue. Amen. Why? The tongue is the one who is causing everything. இந்த நாக்குனால தான் எல்லா பிரச்சனையும். Because of the tongue there's lot of problem. Amen. எங்கேயுமே நாவு நீ அடக்கி வச்சிருந்தனா எல்லா இடத்துலையும் நீ ஒழுங்கா இருக்கும். Amen. Hallelujah. பல்லு நாக்கிட்ட சொன்னிச்சான். நான் கொஞ்சம் தவறி கடிச்சேன்னா உன்கிட்ட ரத்தம் கொட்டும் வெளியேன்னு நாக்கிட்ட சொல்லிச்சான். பல்லு நாக்கு சொல்லிச்சான், நான் ஒரு வார்த்தை சாலா விட்டுறா நீ 32 பேரும் வெளியே போயிருவீங்க தெரியுமான்னு கேட்டுச்சான். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை ராங்கா விட்டேன்னா வாயில இருக்கிற 32 பேரை வெளியே போய் விழுந்துருவீங்கன்னு சொல்லிச்சான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இந்த நாவு அடக்கம் ரொம்ப தேவை. இந்த நாக்கு தான் நல்லதும் சொல்லுது, கெட்டதும் சொல்லுது, பொய் பித்தலாட்டம் பண்ணுது. ஆமென். ஆண்டவரை போட்டுறேன், ஆண்டவரை புகழ்றேன், நான் ஜெபம் பண்றேன், அப்படி இப்படின்னு இந்த நாக்கு தான், அதே நாக்கு தான் அங்கிட்டு போய் பொய் பேசுது, பித்தலாட்டம் பண்ணுது, துரோகம் பண்ணுது. இந்த நாக்கு தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த நாக்கு தான். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. And it's the tongue, of course, everything. Amen. And the teeth turn to the tongue. If I wrongly bite, the blood will come out of your tongue, But the tongue said to the teeth, if I use one wrong word, you 32 of you inside here will go out. Amen. Hallelujah. Hallelujah. அப்போ நம்மளுக்கு தெரியணும். ஆண்டவர் சொல்றாரு, James chapter 3 is all about your tongue. Amen. Hallelujah. And then God said, not everyone can become teacher. And the teachers are being judged more strictly. எல்லாருமே செகு ஆக முடியாது, எல்லாருமே பாஸ்டர் ஆக முடியாது, எல்லாருமே லீடர் ஆக முடியாது. அந்த லீடருக்கு, டீச்சர்ஸ்க்கு, பாஸ்டர்ஸோட ஜட்ஜ்மெண்ட் இன்னும் ஆழமாக இருக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆழமாக இருக்கும்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியணும், இஃப் யூ ஆர் ரெடி, உன்னை ஆண்டவர் கைட் பண்ணுறாரா, ஆவியானவர் உனக்கு உதவி செய்கிறாரா, அப்போ நீ அட்வைஸ் பண்ணு, அப்போ நீ வார்த்தை போடு. அப்போ என்னோட கைடன்ஸ் தேவை. இங்கே நான் எங்கே இருக்கேன்னா இந்த வார்த்தை போடுறது, ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்ரிபடி டூ மிஸ்டேக். எல்லாரும் தப்பு செய்வாங்க. எல்லாரும் தப்பு செய்யாத ஆள் கிடையாது. பைபிள் இருக்குது. எல்லாரும் தப்பு செய்கிறாங்க, தப்பு செய்யாத ஆள் கிடையாது. ஆனால் உனக்கு இயேசுவை தெரிஞ்சிருச்சா, தப்பு செய்யாத. ஆமென். If you everybody do mistake, but once you know Lord Jesus, you know already Lord Jesus, and you accept Him as your Savior, your personal Savior, then you should be more careful about yourself. Amen. Because you are not working with an image or with an idol, you are working with a true living God.
ஆமென். ட்ரூ லிவிங் காட் who is walking with you. உன் கூட நடந்து போறார். உண்மை உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன் உன்னோடு நடக்கிறார், உன்னை பார்க்கிறார். உன் காரியங்கள், உன் சிந்தனை அவருக்கு தெரியும். நீ என்ன செய்யற, என்ன போற, என்ன வர, எல்லாம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். You cannot hide anything from our Lord Jesus. He is observing you. He is looking at you. That's why I always say, pray, pray, read the word of God, pray and read the word of God. அது மட்டும் பத்தாது. You must put your effort. That is not enough. You must put your effort to know more about our God. நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ள நீ இன்னும் ஆழமா இறங்கணும். உள்ளுக்கு ஆழமா இறங்கணும். ஆழமா சும்மா உட்காந்து அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படியே பார்த்து இருந்தா மட்டும் பத்தாது. உங்க உடம்பு தான் எங்க இருக்கு, உங்க மூளை எங்க இருக்கு, உங்க சிந்தனை எங்க இருக்கு தெரியல. ஆனா சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஒண்ணு சொல்லு புத்தி வேணும், இல்ல சுய புத்தியாச்சும் வேணும், இல்ல படிக்கிற புத்தியாச்சும் வேணும். எதுவுமே இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களுக்குள்ள வருவாரு? எப்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார்? இவ்வளோ பெருசா இருக்கும். நான் சொல்றேன், பொய் நாவிலிருந்து பொய் வரக்கூடாதுன்னு. அந்த நாவிலிருந்து பொய் தான் வருது. ஆமே, பொய் தான் வருது. ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு, உண்மையான கதை. டெஸ்ட் பண்ணி என் மகன் என்கிட்ட சொன்னிச்சு. ஒரு பிள்ளை வந்து சேர்ச்சி முடிஞ்சு போனிச்சான். சேர்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போனிச்சான் ஒரு பிள்ளை. ஸோ குறுக்கு பாதையில் நடந்து போகும்போது அது ப்ரே பண்ணிட்டு போனிச்சான். ஆண்டவரே, குறுக்கு பாதையில் போகிறேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த பாதையில் போனிச்சான். அங்கே ஒருத்தன் நின்று இருந்தானா பஸ் ஸ்டாப்பில். அவனை தாண்டி போயிடுச்சான் அந்த பிள்ளை. ஏன்னா அவனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். 10 நிமிஷம் கழிச்சு அவனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு ஏன் பிடிச்சானா, அவருக்கு பின்னால் வந்து ஒரு பிள்ளையை ரேப் பண்ணி எடுத்து கொண்டுட்டான். அண்ணே, இந்த பிள்ளைக்கு பின்னால் வந்து ஒரு பிள்ளையை ரேப் பண்ணி எடுத்து கொண்டுட்டான். அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது போலீஸ்காரன் கேட்டானா, உனக்கு இதுக்கு முன்னுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு ஒரு பிள்ளை போனிச்ச, அந்த பிள்ளையை நீ ஏன் ஒன்றும் செய்யலன்ட்டு. அது கூட யாரும் ஒரு பையன் நடந்து போனான். அதனால தான் நான் அதை நோண்டல. பின்னால் உள்ள பிள்ளை ஒண்டியா வந்துச்சு, அதான் நோண்டிட்டேன். That is the power of prayer. ஆமென். அல்லேலூயா. அதுக்குள்ள எப்படி ஒரு பையன் நடந்து போயிருப்பான்? யார் அந்த பையன்? அவர்தான் இயேசு. ஏன்னா அந்த பிள்ளை ப்ரே பண்ணிச்சு, ஆண்டவரே என்னை பார்த்துங்க, நான் இந்த பாதையில் நடந்து போறேன்னு. That is the power of prayer. ஆமென். That is the power of prayer. That is the power of word of God. உங்களுக்குலாம் ஒரு ஆமீன் போட கஷ்டமா இருக்கு, ஒரு எண்ணெய் வச்சுட்டு போக கஷ்டமா இருக்குது. நான் சொல்றேன், பவர் ஆஃப் பிரேயர்னா என்ன? அது ஏசுக்கு. நான் ஏன் என்னத்துக்கு நான் ப்ரே பண்ணி உங்களுக்கு எண்ணெய் கொடுத்து எண்ணெய் வச்சுட்டு போ, எண்ணெயில குளிச்சுட்டு போ நான் ஏன் சொல்றேன்? சாரி, உப்புல குளிச்சுட்டு போ நான் ஏன் சொல்றேன்? அந்த ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா இயேசு உங்க கூட ஏன் வரணும்? Why? இவ்வளவு நாள் உங்களால கரெக்டா ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு, இப்பயும் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுல, எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிறனால உங்களால ஃபாலோ பண்ண முடியலையா? எனக்கு புரியலையே. நான் உங்களை ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லியே. நான் சொன்னேன் எம்சிஓ அப்போ கொஞ்ச நாள் நான் வர்ஷிப் செய்வோம். எம்சிஓ முடிஞ்சோடனே ஃபாஸ்டிங் முடிஞ்சோடனே புதன்கிழமை ஃப்ரைடே அப்படி ஆண்டு உத்தரவு கொடுத்தாலும் செய்வோம். இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல, செய்யல. ஆனால் வர்ஷிப் நான் உங்களை பண்ண வேணாம்னு சொல்லியே. ஏன் வந்து கேட்க மாட்டீங்க? எல்லாத்துக்கும் வாய் இல்லையா கேட்க? நான் பண்ணலாமா, நான் பண்ணக்கூடாதா? என் பர்த்டே நான் செய்கிறேன், ஏன் கேட்க மாட்டீங்க? எல்லாம் நான் சொல்லணும். அப்போ நீங்கள்லாம் பேபி பால் குடிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து தப்பா சொல்ல கிடையாது. இன்னைக்கு ஆண்டு ஆவியாளர் என்கிட்ட கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும், ஏன்னா நீங்க தான் அதை செய்றீங்க, உங்களுக்கு தான் அது காரணம். நான் சொல்றேன், ஆண்டு தண்டிச்சிட்டாரு. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, நான் தானே செய்கு, நான் தானே மாட்டுறேன், நான் தானே மதம் மாட்டுவேன். இந்த பைபிளில் போட்டிருக்கேன், the teachers will be judged strictly. அப்ப நான் சொல்லுவேன், இது செய்யாதீங்க. நீங்க மறுபடியும் அதே செய்யறீங்கன்னா, நீங்க மறுபடியும் அதே செய்யறீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் ஆண்டவர் சொல்லி நான் சொல்லிட்டேன், அப்பா அவங்க கேட்கல, நீங்க பாத்துங்க முடிஞ்சு. அவ்வளவுதான்.
இந்த வருஷம் ஒரு டெஸ்டமனி வந்துச்சு. என் மகனை ஆண்டவர் டெஸ்டமனியாக காமிச்சார் உங்க எல்லாத்துக்கும். போன வருஷம் அவன் வீட்டை விட்டு போய் என்னாச்சு, நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் சொன்னேன் அவன் கேட்கல. நீங்க பாத்தீங்கன்னு எங்க இருந்தான் தெரியும்ல, எங்க போனான், என்ன ஆச்சு, எப்படி ஆண்டவர் மறுபடியும் வெளியே கூட்டு வந்தாரு. இதுதான் never play with God, never play with the Lord Holy Spirit especially. ஆமென், ஹalleluya. உங்களை உடனே தண்டிச்சிருவாரு. நான் சொல்றேன் தண்டிச்சிருவாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை சாவடிச்சிருவாரு நினைக்கிறீங்களா? உங்களை சாவடிச்சு அவருக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. உங்களுக்கு தீராத ஒரு வலி என்னாச்சும் கொடுத்துருவாரு, தீராத ஒரு நோய் கொடுத்துருவாரு. உங்களுக்கு நல்லா நடந்திருக்கு, நீ காலை இழுத்து நடத்திட்டு போக தேவையாது. ஏன் வந்துச்சு எனக்கே தெரியலன்னு சொல்லுவீங்க. ஏன் வந்துச்சு அவருக்கு தான் தெரியும். God can humiliate you just in a second. Never try, never test God. Amen. நான் போயிருக்கேன், நான் பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்றேன், நீங்க என்கிட்ட 1000 கதை சொல்லலாம். நானும் அனுபவிச்சிருக்கேன், நானும் போயிருக்கேன், எனக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சொல்லுவேன், நான் பண்ணும் தேத்தினையும் குடிச்சேனே. நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு பண்ணு இல்லை, நான் தேத்து நொண்டி தான் குடிச்சு வளர்ந்தது. எப்படியாச்சும் வளர்ந்துட்டு போ. ஏன்னா இப்ப இயேசு தெரியுதுல, உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்திருக்காருல, நீ நல்லா தானே இருக்க, அப்ப ஏன் மாற மாட்டுற? ஏன் உன் நாவு அடக்கம் உனக்கு இல்ல? ஆமென். நாவு அடக்கம் ஏன் இல்ல? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்னாரு பைபிள்ல எல்லாமே, everything that I am teaching you all is from the Bible. God said you must reborn again. What is the meaning of reborn? You born in spirit. You born in the spirit of God. When you born in the spirit of God, this is your birth certificate. இதுதான் உன்னோட birth certificate. இந்த பைபிள் தான் உன்னோட birth certificate. When you born, reborn in the spirit of God. Amen. Hallelujah. அப்பயே கேட்க முடியல, எவ்வளோ சொல்றோம். அந்த சின்னோடி எண்ணெய் வைக்கிறதுக்கு உன் நெத்தியில இடம் இல்லையா? ஏன் இப்படி? என்ன காந்த சொந்தமா மண் எடுத்து தலையில போட்டுக்கிறீங்க? நான் தப்பு சொல்ல கிடையாது. நீங்க செய்யற தவற நான் சொல்லி காட்டுறேன். நான் சொல்லாம யார் சொல்லுவா? நான் தான் சொல்லணும். Amen. I am here to correct your mistakes toward God. So I have to correct you all. Amen. Hallelujah. Whether you like, you don't like, you get angry or whatever, only is after is God. But whatever I have to tell, I must tell. இன்னைக்கு உங்க பேர் எப்ப அழியுது? நான் சொல்றேன், பைபிள் இஸ் யுவர் பர்த் சர்டிபிகேட். உங்க பேர் என்ன? யார் யாருக்கு அவங்க பேர் தெரியாது? கை தூக்குங்க. உங்க பேர் தெரியும் தானே? எல்லாருக்கும் பேர் தெரியும் தானே? இப்போ நான் பிரான்சிஸ் சிலுவைநாதன்னா நான் பிரான்சிஸ் சிலுவைநாதன் தான். Whether I like or don't like, I am Francis Silvinathan. Whether I go to coma for 20 years, 30 years, I am still Francis Silvinathan. Amen. Until I die, then only they will call me body. They don't call me by my name. But still, when you all are still alive, the name is there. You are Francis Silvinathan. So I am Francis Silvinathan. So my birth certificate is the word of God. நான் மறக்க முடியாது தானே? நான் மறக்க முடியாது. Who can forget your name? Even though you go to coma, when you wake up, they still call you Francis Silvinathan. அம்மாடியா சொல்லுங்க. Why you all are looking at me like so angry, like they want to eat me or what? I'm asking you all, can you all forget your name or not? Even you forget, they can still remember, they can still remind your name. Amma. My question is, then how can you forget the word that is coming out from your mouth? உன் வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி மறக்கிற? And against God and against your wife or husband, your children, நீ வர வார்த்தை எப்படி மறக்கிற? When if we come and ask you, we can come and confront you and ask you, did you tell like that? No. Why you are lying? When you lie, you put me in problem. Amen. Hallelujah.
your tongue can control everything in this world. Animal, உன் நாக்கு வந்து எல்லா பிராணியும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. Your hand can control a ship, a flight, a car. இல்லையா, can control everything. The body, the whole thing that God created in you, you can control everything. Why can't you control your tongue? நான் அடக்கம் ஏன் இல்லை? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு எதிராக ஒரு ஃபயரான வார்த்தை ஏன் விடுறீங்க? உங்க அப்பா அம்மாவுக்கு எதிராக ஒரு நெருப்பான வார்த்தை ஏன் விடுறீங்க? ஆமென். உங்க சர்ச்சுக்கு எதிராக, உங்க பாஸ்டருக்கு எதிராக எதுக்கு பேசுறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்களில் தான் நீங்கள் ஆண்டரை போட்டுறீங்க. அதே நாட்களில் தான் யூ ஆர் கர்சிங் பீப்பிள். அந்த நாட்களில் நீங்கள் ஆண்டரை உயர்த்தி பேசுறீங்க. அதே நாட்களில் தான் நீங்கள் வந்து ஆண்டரை பேஸ் பண்ணுறீங்க. ஏன், என்ன காரணம்? ஆளுங்களை பேஸ் பண்ணுறீங்க. சேம் டங். என்ன காரணம்? அதே நாளில் தான் பொய் பித்தலாட்டம் வேற பண்ணுறீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்காதீங்க எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு. ஆண்டவர் உங்களை சாவடிக்கிறது அவரோட நோக்கம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன். You will go through a pain or a suffering until you realize your mistake. Until you realize the mistake, the things cannot change. உங்கள் வாழ்க்கையில் சில வேலையை நீ சம்பாதிப்ப உனக்கு அமைதி, சமாதானம், சந்தோஷம் இருக்க. உன்னை விட்டு ஒரு வழி போகாது. உன்னை விட்டு ஒரு பேசிங்க அது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கிறோம். உன்னால் உபத்திரத்துலேருந்து வெளியாக முடியாது. ஏன்? பிகாஸ் யூ நெவர் புட் யுவர் செல்ஃப் ரைட் வித் காட். நீ என்ன வேணாலும் ப்ரே பண்ணலாம், பைபிள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். நான் போன வாரம் கூட சொன்னேன், 5 hour பெரிய ரூம்லேயே நீ உட்காந்துருக்கலாம். பட் யுவர் ஹார்ட் இஸ் நாட் வித் காட்னா ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கு தெரியணும் நம்ம என்ன சொல்கிறோன்னு. இன்றைக்கி நீங்கள் வந்து என்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, வந்து பேசுகிறீங்க. ஒரு ஒய்ஃபோ ஒரு ஹஸ்பண்டோ ஒரு பிள்ளைங்களோ வந்து பேசுகிறீங்க என்கிட்ட. வாட் இஸ் த பர்பஸ் என்கிட்ட சொல்கிறீங்க? இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, ராபர்ட் வந்து சொல்கிறாரு, சரி வந்து இப்படி செய்கிறாங்க, இப்படி போகிறாங்க வராங்கன்னு. ஏன் சொல்கிறீங்க ராபர்ட்? ஸோ தட் ஐ கேன் அட்வைசரி. அம்மா இல்லையா, அதான் சொல்கிறீங்க. இப்போ சரின்ட்ட போய் கேட்கும்போது சரின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி ரோபர்ட் சொல்கிறார், இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லையேன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது? லாயா? என்னது அதுக்கு பேர் லாய் தானே. Then what is the purpose? You all come and tell me. If you all come and tell me, that means you want me to advise the person that you are complaining. Okay? When I advise, when the person come and confront with you, asking you, do you go and tell brother, why you all must lie? No, I never tell anything like that. Why you all must lie? Do you know, I have told you all so many times, the Lord Holy Spirit are listening. The Lord Holy Spirit are watching over you. எல்லாம் பார்க்குறாரு. ஏன் என்ன காரணம்? நீ போய் சொன்னால் ஏதாச்சும் வந்து ஒன்று பிடிச்சிக்கோ. அதை ஒன்று விட்டு until you realize that you ask forgiveness from God, அது ஒன்று விட்டு போவாது. எனக்கு தெரியும் அது ஏன் அங்கே நிற்கிது, அங்கே ஏன் பிடிச்சிட்டு ஆட்டுது எனக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன்? நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன். ஆமென். அதான் கதை. ஒன்றால் மத ஆரம்பத்தில் வரும்போது யூ கேன் ட்ரஸ்ட் மீ, ஒன்றால் நம்ப முடிஞ்சு. பிரதர் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாரு, இது முடிஞ்சு. இப்போ வந்து உனக்கு எல்லாம் கிடச்சிச்சுல, ஓகே தெரிஞ்சோடனே எல்லாம் தெரிஞ்சோடனே, பெரிய பண்ண தெரிஞ்சோடனே, பைபிள் படிக்க தெரிஞ்சோடனே பிரதர் வந்து ஒரு நம்பிக்கை கெட்டவன் ஆகிட்டான். ஸோ பிரதர்கிட்ட வந்து நீ கேட்க முடியாது. பிரதர் இல்லை சும்மா சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரா யார் சொல்கிறாரு தெரியல. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஸோ நான் சொல்ல மாட்டேன். நீ மாட்டிட்டு மொழி. இதான் கதை. சில வேலையில் இப்படி தான் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த நாக்கு இருக்குல்ல, அந்த நாக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வெட்டிடும். சின்னோண்டு நாக்கு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வெட்டி விட்டுரும். ஆமென். அந்த அன்பை எடுத்துரும் அங்கேருந்து. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் சாதாரண ஒரு விஷயம். போக்கால வார்த்தை போடுறேன்,
நான் ஒன்றும் அந்த வார்த்தையை படிக்க 1/2 மணி நேரம் 1 ஹவர் படித்து போடுற மாதிரி போடலையே. ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்காது நீ படிக்க. எல்லாரும் படிச்சிருக்கீங்க தானே? ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்காது படிக்க. இன்னைக்கு போடுற வார்த்தையை 4 நாள் கழிச்சு ஆமீன் போடுவாங்க. என்ன பழக்கம் அது? அப்போ உனக்கு இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு 4 நாள் கழிச்சு ஆண்டவர் வந்து உன்னை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். ஒரு ஆமீன் உடனே போட்டுடலாம். அதுவும் இன்னைக்கு உள்ளது, நாளைக்கு உள்ளது, நாளான்றைக்கு உள்ளதுலாம் படுக்க 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 ஆமீன் ஆமீன் ஆமீன். என்கிட்ட ஆள் கேள்வி கேட்குறாங்க, ஏன் இவங்களாம் வெளியூர் போயிட்டாங்களா? அங்கே தான் இருக்காங்க சார், ஒன்றும் செய்ய முடியாது. ஆமீன் அல்லேலூயா. எல்லாரும் தான் சொல்கிறேன், அவங்க இவங்க இல்லை, நம்ம எல்லாருமே செய்கிற காரியங்கள் இது. சிம்பிள் திங், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். அதை நம்ம வந்து அதை இழுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஏன் ஆமீன் உடனே போட மாட்டீங்க, அதை நீங்கள் படித்து காலையிலே போட்டிருக்கலாமே, என்ன காரணம்னு கேட்டால் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, இல்லை இது நான் வந்து அதை படிச்சுட்டு அதை யோசிக்கணும், அப்புறம் அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும். அந்த மைண்ட் பீஸாக வந்து நான் கூலாகி எல்லாம் போய் அப்படியே ரிலேக் ஆனோன்னு தான் நான் ஆமீன் போடுவேன். பிறகு நான் ஆமீன் போடுவேன். அப்போ தான் அந்த ஆமீன் வந்து தகதாக மக கக்கப்பக்கான்னு வந்து விடுவோம். அப்படி தாயத்து மாதிரி கடா மொடான்னு சொல்லி கட்டுன தாய்க்கு அப்படி சொல்லுவாங்க கவுண்டபடி, அந்த மாதிரி. ஓ சரி ஓகே நான் நம்பிட்டேன். அப்படி பாஸ். மறுநாள் பார்த்தா அதே ஆளு குடிக்காம பல்லு விளக்காம எங்கடா நாம தான் வார்த்தை போட்டுருவேன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி படிக்கிறதுக்கு அவங்க வார்த்தை போடுறாங்க, குளிக்காம பல்லு விளக்காம. அது ஓகேவா? அப்போ வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அந்த இது என்னென்னு சொன்னாங்க, அப்போ ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? எங்கடா நான் வார்த்தை அவங்க கைட் பண்ணுறாங்க ஃபேமிலியை, எங்கடா நான் வார்த்தை போட்டு அவங்க ஒய்ஃப் படிச்சிருவாங்க இல்லை ஹஸ்பண்ட் படிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு முன்னுக்கு வார்த்தை போடுறாங்களா, குளிக்காமல் தூங்கி எழுந்திரிச்சு உட்காந்து மெத்தேல. அதுக்கு பேர் என்ன? அது ஒய் ஆல் திஸ் திங். என்ன காரணம் எனக்கு புரியலையே. எனக்கு புரியலையே. why you all have to lie for small things, why you all have to do all this type of things. நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. if you all are genuine, God will bless you all. if you all are honest, God will bless you all. don't try to change yourself according to your circumstances, according to your convenience. உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது, கேட்டால் நான் ஆம்பளை, நான் வீட்டில் நான் தான் லீடுது, அது இதெல்லாம் நீ ஆரம்பத்திலிருந்து செஞ்சுருக்கணும். அதை நீ ஆரம்பத்திலிருந்து செய்யாமல் இப்போ போயிட்டு உள்ளே பூந்துக்கிட்டு அது இதுன்னு பூந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னதை சொல்லலை, நான் சொல்லலை, நான் பேசலை, நான் இது பண்ண, you're putting yourself down. your reputation கீழே உழுவுது, உங்களோட இமேஜ் கீழே உழுவுது. then people don't trust you already. ஒரு ஆன்மீன் போட கூட கஷ்டமாக இருக்குது சில வேலையில். போக்கால் நான் பார்க்குறேன் நல்லா இருக்காங்க. ஏன்னா ஆமீன் போட அந்த AMEN தேடுறதுக்கே அவங்களுக்கு இல்லை. ராமதாஸ் கிறிஸ்தவர் AMEN உங்கள் ஃபோனில் இல்லை தானே? உங்கள் ஃபோனில் இல்லை அந்த எழுத்து தெரியல, நான் செக் பண்ணோம். என் ஃபோனில் இல்லை. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவர் ஆவியானவரையும் வந்து எப்படின்னா அந்த டேப்லெட்டில் போய் பாருங்கள், நல்லா அவங்களோட டைப்பிங் பேடில் பாருங்கள். IUUவும் பக்கத்தில் தான் இருக்கும். IU பக்கத்தில், INU பக்கத்தில். ஆவியானவர் அப்படி இருக்காது உங்க கூட. INU பக்கத்தில் தான் இருக்கும். பட் உங்களுக்கு ஆமீன் போடுறதுக்கு தூரமாக இருக்குது. ஆமீன் அல்லேலூயா அல்லேலூயா. நான் எப்போதும் சொல்கிறேன், மறக்காதீங்க. don't think that nothing happened to me. அதனால் I am all right, I am okay, my prayer okay, my reading my Bible okay எல்லாம் நினைக்காதீங்க. there are people praying for you, never forget. நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருக்கேன். ரெண்டு கூட்டாளி படகு உடைந்து அந்த போட் உடைஞ்சு அவங்க கரையில் ஒதுங்கும் போது 2 பேர் அங்கே இருந்தான். நடுவில் ஒரு ஹீல், ஒரு மலை இருந்துச்சு. அப்போ இந்த கூட்டாளிக்குள்ளே பேசி இந்த we are praying for the same God. யார் ப்ரேயர் ஆண்டவர் பதில் கொடுப்பாரு தெரியாது. நான் இங்கிட்டு ப்ரே பண்ணுறேன், நீ அங்கிட்டு போய் ப்ரே பண்ணுன்னு சொன்னான். அவன் அங்கிட்டு போய் ப்ரே பண்ணான். ஒருத்தன் இங்கே இருந்து ஒருத்தன் ப்ரே பண்ணான். அங்கிட்டு ப்ரே பண்ணுறவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும்னு. படார்னு வீடு வந்துச்சு.
ஆண்டவரே எனக்கு சாப்பாடு வேணும்னு சாப்பாடு வந்துச்சு. ஆண்டவரே எனக்கு பொண்ணு வேணும் பொண்ணு வந்துச்சு. ஆண்டவரே நான் வீட்டுக்கு போகணும் போட்டு வேணும் போட்டு வந்துச்சு. எல்லாம் வந்தோடனே எடுத்துகிட்டு கிளம்புனான். ஆண்டு கேட்டார் எங்கே போகிறேன். அன்னைக்கு நான் கேட்டதும் நீங்கள் கொடுத்தீங்க, நான் போகிறேன். அப்போ உன் கூட்டாளி அவன் ஒரு வீணாக போனவன், பிரேயர் தெரியாதவன், அவன் ப்ரே பண்ணி ஒன்றுமே கிடைக்கலன்னு. அதான் ஆண்டவர் சொன்னார், ஆமாம் ஒன்றுமே அவனுக்காக ப்ரே பண்ணலையே, அவன் ப்ரே பண்ணதெல்லாம் உனக்காக தானே பண்ணான். என் நண்பன் அங்கிட்ட என்ன கேட்குறானோ அதை கொடு, என் நண்பன் என்ன கேட்குறானோ அதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரேன்னு அவன் ஜெயிச்சான். இன்னைக்கு நீ அவனை விட்டுட்டு ஓடுறியானு, உனக்கு எல்லாம் கிடைச்சாலும் அவனை விட்டுட்டு ஓடுறியானு. இன்னைக்கு இதுதான் நான் உங்களை கேட்குறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு கிடைத்த பொருள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச பிறகு நீங்க ஆண்டவரை எதுக்கு கை விடுறீங்க? எதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட எடுத்து நிக்கிறீங்க? ஓ இது சரியில்லை, ஆண்டவர் சொன்ன காலையா உங்களால ஃபாலோ பண்ண முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. எனி டைம் ஆண்டவர் வந்து இப்படி விட்டுருவாரு. எனி டைம் காட் கேன் ரிமூவ் his hands from you. ஆனா எடுத்தாருன்னு வச்சுக்கிங்களேன், திருப்பி வந்து அந்த கை உங்க மேல உட்கார ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் உங்களுக்கு புதுசா கிடைச்ச ஒருவகிட்ட விசுவாசத்தை காட்டுறதுக்கு எதுக்கு உங்களோட பழைய உறவு அவமானப்படுத்துறீங்க? இன்னைக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாத போது உங்களை எப்படிலாம் பார்த்துருப்பாங்க, உங்களை எப்படிலாம் ஒதுக்கியிருப்பாங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து ஒட்டுறாங்க. அவங்களை திருப்திப்படுத்த எதுக்கு என் இயேசு அவமானப்படுத்துறீங்க? எல்லாத்த கொடுத்த என் இயேசு எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? அது ஸ்பிரிச்சுவல். பிசிக்கலி இன்னைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா எதுக்கு உங்க அம்மா அப்பா அவமானப்படுத்துறீங்க? உங்களை வளர்த்தவங்க, உங்களுக்கு எல்லாமே ரத்தம் சதையும் கொடுத்து உங்களுக்காக உழைத்து சாவுற மாதிரி உங்களை வளர்த்தவங்களை எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? உங்களுக்கு கிடைச்ச புது ஒருவை திருப்திப்படுத்த சந்தோஷப்படுத்த எதுக்கு அவமானப்படுத்துறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க சகோதரி அவமானப்படுத்துறீங்க. உங்க கூட பிறந்து வளர்ந்தவங்க, உங்க எச்சி பால் குடிச்சவங்க, நீங்க அவங்க எச்சி பால் குடிச்சிருக்கலாம், இல்ல அவங்க உங்க எச்சி பால், எதுக்கு அவங்கள அவமானப்படுத்துறீங்க? பொண்டாட்டி புருஷனை அவமானப்படுத்துது, புருஷனை பொண்டாட்டி அவமானப்படுத்துது. இந்த உறவு நிரந்தரம் தெரியுமா? இந்த நிரந்தர உறவை மற்ற உறவுக்காக இந்த உறவை ஏன் அவமானப்படுத்துறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. You are educated and adults. We are not children. Children-ஆ எனக்கு புரியும். Yeah, children. ஆனா நம்ம children கூட போட்டி போட்டு வச்சு adults வந்து worse than children ஆகும். Worse than children. ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை பார்த்து, ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. டோன்ட் ஜட்ஜ் மீ அப்படி சொல்லாதீங்க. ஒரு பிள்ளைங்க அப்பா அம்மா பார்த்து உங்களுக்கு என்ன தெரியும், why you judge me அப்படின்னு சொல்றீங்க, சொல்லாதீங்க. உங்களை பார்த்து பார்த்து வளர்த்தவங்க, உங்களை பார்த்து உங்களை செய்கிறவங்க, உங்களுக்காக ரத்தம் சதையும் கொடுக்குறவங்க, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படி கேட்காதீங்க. ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், அதெல்லாம் ஆணவ பேச்சு, அதெல்லாம் arrogant. I know what I am doing. I know, you don't tell me. I know. இந்த I knowனா அது சாத்தான். என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும். என்ன பார்த்துப்ப நீ? போய் பாரு, அப்ப தெரியும் பார்த்துக்க தெரியுமா பார்த்துக்க தெரியாதான்ட்டு. ஆமென். அல்லேலூயா. அப்பதான் தெரியும். ஏன்னா நாங்களாம் பார்த்துக்க முடியாம வளர்ந்து வந்தவங்க. சும்மா வாயில வீடு கட்டி நாக்குல பெயிண்ட் அடிச்சா மட்டும் பத்தாது, அதை செஞ்சு காட்டணும். சும்மா சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் my God is a true living God. Amen. அவர் சொல்றாரா இது செய்யாதனா செய்யாததான், அவ்வளவுதான். நான் அதை எப்படியாச்சும் அதை அவங்க எவ்வளவுதான் போஸ்ட் பண்ணி அடம் பிடிச்சி தலைக்கீழே நின்றாலும் என் ஆண்டவர் வேணாதான் நான் சண்டை போட்டு அதை நிப்பாட்டுவேன். பரவாயில்ல, நான் கெட்டவன் ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன ஆள் வச்சு அடித்தாலும் பரவாயில்ல, நான் சண்டை போட்டு அதை நிப்பாட்டுவேன். நிப்பாட்ட முடியலையா, நான் என்ன ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் நீங்கள் பார்த்து முடிஞ்சு. ஏன்னா ஒரு ஏனை கொடுத்துட்டா அது மண்ணு வாரி தலையில் போடுமா, பதிக்கு போட்டுக்குமா சொந்தமா. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாரும் ஆல் த யூத்ஸ் வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது, தெரியாமல் போய் நான் என்னை பார்த்துக்க முடியும், ஐ நோ வாட் ஐ எம் டூயிங்
அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. இன்னும் இந்த வார்த்தை உன் நாக்கு தெரியுமா, உன் நாக்கு உனக்கு எதிராக வந்து நின்றோம். உன் நாக்கு உன் வார்த்தை உனக்கு எதிராக வந்து நின்றோம். அதனால ரொம்ப கவனமா இருங்க. whatever you put, the word that you put will come against you. Be very careful when you talk, and especially when you are in church and when you are with godly people. Amen. நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முட்டை கதை சொன்ன ஞாபகம் இருக்கா? முட்டை கதை யாருக்கு ஞாபகம் இல்லை சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். முட்டை கதை 5 பொம்பளை பிள்ளைங்க வெளியே போனிச்சான். வீட்டிலேருந்தே வெளியே போன கூட்டாளிங்க 5 பேர். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், என் ஆண்டவர் கூட கூட்டிகிட்டு போ. ஆண்டவர் கூட கூட்டிகிட்டு போனால் என்ன அர்த்தம்? நீ என்ன வச்சுப்போ, ஆண்டவர் கூட கூட்டிகிட்டு போனேன். அந்த பிள்ளை சொல்லிச்சான், நாங்கள் 5 பேருக்கு காலையில் இடம் கரெக்டாக இருக்கு, ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைப்பேன்? இப்போ நம்ம அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்கிறோம், we are joking-லா, we are just joking. God never takes jokes. You don't joke with God. Amen. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, சரி பரவாயில்ல, வரும்போது 5 கிரேட் முட்டை வாங்கிட்டு வந்துருக்கு, 5 கிரேட் முட்டை வாங்கிட்டு வந்துரு சொன்னாங்களா அவங்க அம்மா. ஸோ இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சா, ஆண்டவர் நான் கூட்டிகிட்டு போனால் நான் போனட்டில் தான் வைக்க முடியும், அவரை வேறு எங்கேயும் வைக்க முடியாது. ஆண்டவர் கூப்பிட்டு போனால் போனட்டில் தான் வைக்க முடியும், வேறு எங்கேயும் வைக்க முடியாது. சரி எங்கேயாச்சும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டாங்க. அந்த பிள்ளை போகும்போதே 5 கிரேட் முட்டை வாங்கி போனட்டில் வச்சுருச்சான். போனட்டில் வச்சு நல்லா சாத்தி வச்சு அடிப்பட்டு காடி 5 பேர் செத்துருச்சுங்க. 5 பேர் செத்துருச்சுங்க. ஆனால் போனட்டில் ஒரு முட்டை கூட உடையல. எப்படி? போனட்டில் ஒரு முட்டை கூட உடையல. எப்படி? Because he said, I only can put God in bonnet. So ஆண்டவர் bonnet ஒண்டி தான் ஜாக்க பார்த்தாரு. அவ்வளோதான் கதை. Where you put your God will only take care that part of life that you put in there. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறேன், முழு இதயத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் இயேசுவை நேசி. ஆமென். அதான் சொன்னார், full. God never asks half or partially. God asks you to love Him with all your heart, with all your soul, with all your strength, with all your mind. Then only God will take care of you, all of you. Amen. Hallelujah. இல்லைன்னா பாஸ்டர் தான் வரும்.